Dear students, this is Twinkle Geogeny from Thamaraparanி Engineering College. Today we are going to see about random access file. Random access allows to access any record directly at any position in the file. So random access file எதுக்காக அப்படினா we can directly access the data from anywhere in the file. Fileல எந்த பொசிஷன்ல இருந்தும் டேட்டாஸை நம்ம டைரக்டாவே access பண்ணிக்கலாம். So C supports three functions for random access file processing. Sequential file processing la nama reading writing operation perform பண்றதுக்கு we have many predefined functions. அதே மாதிரி random access file லையும் நிறைய predefined functions வந்து இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். fseek, ftell and rewind. இந்த three predefined function மூலமா நம்ம random access file ல reading and writing operations perform பண்ணலாம். இதுல fseek அப்படிங்கிறது it is used to set the file pointer at any given position. So file pointer எந்த பொசிஷன்லயும் செட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ftell அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படினா it is used to tell where the file pointer is. File pointer கரண்டா எந்த பொசிஷன்ல பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் ftell அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம். rewind அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்காகனா it is used to move the file pointer at the initial position of the file. ஃபைலோட initial positionல file pointer மூவ் பண்றதுக்காக உள்ள ஃபங்க்ஷன் தான் rewind function. So let us see in detail fseek. fseek அப்படிங்கிறது this function is used for setting the file pointer at the specified position. நம்ம எந்த பொசிஷன்ல மூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த பொசிஷன்ல மூவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைல் நம்மக்கிட்ட இருக்கு. இந்த ஃபைல்ல ஒரு 5 டேட்டாஸ் இருக்கு. 1 2 3 4 5. ஸோ ஃபைல் பாயிண்டர் எனக்கு லாஸ்ட் டேட்டாவை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது. சப்போஸ் ஐ வாண்ட் டு ரீட் த தேர்ட் டேட்டா. இந்த தேர்ட் டேட்டாவை நான் ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும்னா I have to move the file pointer in the third position. ஸோ ஃபைல் பாயிண்டர் இருக்கிற பொசிஷனில் தான் நம்மளால் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போது ஃபைல் பாயிண்டரை நான் தேர்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபைல் பாயிண்டரை நான் ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் செட் பண்ணுறதுக்கு fseek அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா int அப்படிங்கிற டேட்டா டைப் fseek அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். Then within the parenthesis we have 3 arguments. 3 arguments இருக்கு. The first one is file pointer. So file pointer பத்தி நமக்கு ஏற்கனவே தெரியும். Second argument is displacement. Displacement அப்படிங்கிறது long integer type. So இந்த displacement எதுக்காக அப்படின்னா it represents the number of position that the file pointer needs to move. File pointer எத்தனை பொசிஷன் மூவ் ஆகணும் அப்படிங்கிற நம்பரை நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும். அந்த நம்பர் பாசிட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம், நெகட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம். பாசிட்டிவ் நம்பரா இருந்தா ஃபைல் பாயிண்டர் ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். நெகட்டிவ் நம்பரா இருந்ததுன்னா ஃபைல் பாயிண்டர் பேக்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். தென் தேர்ட் ஆர்குமெண்ட் இஸ் ஆரிஜின். ஆரிஜின் அப்படிங்கிறது இட் இஸ் த பொசிஷன் ஃப்ரம் விச் த டிஸ்பிளேஸ்மெண்ட் takes place. எந்த பொசிஷன்ல இருந்து the displacement நடக்கணும் அப்படிங்கறத சொல்றது தான் origin. So once again I am repeating the syntax of fseek is first integer, then fseek, then file pointer, அடுத்தது displacement. displacement அப்படிங்கிறது எத்தனை பொசிஷன் file pointer மூவ் ஆகணும் அப்படிங்கிற கவுண்ட் தான் displacement. origin அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்து displacement நடக்கணும் அப்படிங்கறத ஆரிஜின்ல சொல்லுவோம். So displacement denotes the number of bytes which are skipped backward or forward from the position. So backward அப்படினா நெகட்டிவ் நம்பரா கொடுக்கணும். forward பொசிஷன்ல மூவ் ஆகணும்னா பாசிட்டிவ் நம்பர்ல நம்ம மென்ஷன் பண்ணணும். origin அப்படிங்கிறது it is the position relative to which the displacement takes place. ஸோ எந்த இடத்துல இருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கணும் அப்படிங்கிறத ஆரிஜின்ல சொல்லுவோம். ஸோ இட் இஸ் எனி ஆஃப் த வேல்யூ. இந்த 3 வேல்யூல எந்த வேல்யூவா வேணாலும் இருக்கலாம். ஆரிஜின் 0 1 2 இந்த 3 வேல்யூஸ்ல எந்த வேல்யூஸ் வேணாலும் கொடுக்கலாம்.
0 means the file pointer will move from the beginning of the file. File ஓட starting position ல இருந்து file pointer move ஆகும். So நான் இங்க வந்து 0 அப்படிங்கிறது கொடுத்திருக்கிறேன். இங்க ஒரு 2 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு file pointer 0th பொசிஷன்ல இருந்து 2 பொசிஷன் தள்ளி மூவ் ஆகும். Then 1 அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா the file pointer will move from the current position. File pointer current position எங்க இருக்கோ அந்த பொசிஷன்ல இருந்து displacement நடக்கும். Then 2 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா the file pointer will move from the end of the file. File pointer அந்த ஃபைலோட எண்ட்ல இருந்து மூவ் ஆகும். So இந்த 3 values கொடுக்கலாம். Else we can also use the 3 macros instead of this number. அது என்னென்ன macros ன்னு பார்க்கலாம். 0க்கு பதிலா நம்ம seek underscore set seek underscore set அப்படிங்கிற macro கொடுக்கலாம். So it is similar to 0. So here seek underscore set கொடுத்தோம்னா the file pointer will move from the beginning of the file. Seek underscore cur இப்படி கொடுத்தோம் அப்படின்னா the file pointer move from its current position. அந்த current positionல இருந்து file pointer move ஆகும். Seek end அப்படின்னா the file pointer will move from the end of the file. So இந்த macrosம் நம்ம யூஸ் பண்ணலாம் ஆரிஜின்ல. So இதுதான் fseek ஓட syntax. Then ftell. Ftell function returns the value of the current pointer position in the file. ஃபைல்ல ஃபைல் பாயிண்டர் கரண்டா எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்றதுக்கு ftell அப்படிங்கற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். The value is counted from the beginning of the file. So நம்ம இந்த ftell யூஸ் பண்ணி நமக்கு ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த வேல்யூ எப்படி பிரிண்ட் ஆகும்னா அந்த ஃபைல்ல இருந்து ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்து கவுண்ட் ஆகி பிரிண்ட் ஆகும். அதோட சின்டாக்ஸ் ftell then parenthesisல file pointer then rewind அப்படிங்கற ஃபங்க்ஷனை பத்தி பார்க்கலாம். The rewind function is used to move the file pointer to the beginning of the given file. So file ஓட beginningல starting positionல file pointer move பண்றதுக்கு rewind அப்படிங்கற ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம். அதோட syntax பாத்தீங்கன்னா rewind of file pointer. So இந்த மூணு functions யூஸ் பண்ணி நம்ம ஒரு example program பார்க்கலாம். So இந்த example programல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா fseek, ftell and rewind function மூலமா ஒரு ஃபைல்ல உள்ள டேட்டாஸை நம்ம டைரக்டா எப்படி ரீட் பண்ணலாம், எப்படி ரைட் பண்ணலாம், ஃபைல் பாயிண்டர் எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கறத டிஸ்ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். தென் ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். தென் within the main function file pointer டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது c அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். இந்த வேரியபிள் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். தென் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஃபைலை fopen அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமா கிரியேட் பண்ணியிருக்கிறோம். e:, அந்த ஃபைலோட நேம் file.txt. என்ன மோட்ல ஓப்பன் பண்ணியிருக்கிறோம்னா w+. மீன்ஸ் ரைட்டிங் அண்ட் ரீடிங். ஸோ அந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி அதில் ஏதோ சம்திங் ரைட் பண்ண போகிறோம் அண்ட் தென் அதில் அந்த கண்டென்ட்டை ரீட் பண்ண போகிறோம். ஸோ w+ அப்படிங்கிற மோடில் ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு ஃபைல் ஓப்பன் ஆயிருச்சு. அந்த ஃபைலோட நேம் ஃபைல் அப்படின்னு தான் வச்சிருக்கிறோம். அந்த ஃபைல்ல fputters அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமா ஒரு ஸ்ட்ரிங்கை ரைட் பண்ண போறோம். ஸோ fputters அப்படிங்கிறது இட் இஸ் யூஸ்ட் டு ரைட் த ஸ்ட்ரிங் இன் த ஃபைல். நம்ம என்ன ஸ்ட்ரிங்கை ரைட் பண்ண போறோம்னா திஸ் இஸ் ஃபைல் கிளாஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை ரைட் பண்றோம். ஸோ இப்போ ரைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபைல்ல என்ன ஸ்ட்ரிங் இருக்கும் அப்படின்னா this is file class அப்படிங்கிற string வந்து நமக்கு ஃபைல்ல ரைட் ஆயிருச்சு. ஸோ இப்போ ஃபைல் பாயிண்டர் எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத ftell அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமா நம்ம டிஸ்ப்ளே பண்ணி பார்க்க போறோம். ஸோ யூஸ்வலா ஃபைல் பாயிண்டர் எப்படி இருக்கும்னா இப்போ இந்த string வந்து என்ன மாதிரி பொசிஷன்ல ரைட் ஆகும் இருக்கும்னு பார்க்கலாம். 0 1 2 3 then the space வந்து 4 then 5 6 இந்த space வந்து 7 8 9 10 11 12 13 14 15 16 and 17 டோட்டலா இந்த ஸ்ட்ரிங்ல 18 characters இருக்கு from 0 to 17 position.
ஃபைல் பாயிண்டர் அடுத்தது எண்ட் ஆஃப் தி ஃபைல் அதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. தட் இஸ் 18th பொசிஷனை ஃபைல் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம ரைட் பண்ணி முடிச்ச உடனே நம்ம ஃபைல் பாயிண்டரோட பொசிஷனை எஃப்டெல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமா பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 18 அப்படிங்கிற பொசிஷனை டிஸ்பிளே பண்ணும். ஸோ printf அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள the current position of the file pointer is அப்படின்னு கொடுத்து அந்த எஃப்டெல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் எல்டி அப்படிங்கிறது லாங் இன்டிஜர் அதை கொடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம்னா the current position of the file pointer is 18 அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே ஆகி காட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃபைல் பாயிண்டரை ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல செட் பண்ண போறோம் யூசிங் fseek அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ fseek அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் 8 கொடுத்துருக்குறோம், ஆர்ஜின் வந்து 0ன்னு கொடுத்துருக்குறோம். அப்போ என்ன ஆகும்னா 0 அப்படிங்கிற பொசிஷன்ல இருந்து ஃபைல் பாயிண்டர் 8th பொசிஷன்ல செட் ஆகும், 8 பொசிஷன் தள்ளி செட் ஆகும். ஸோ 0ல இருந்து 0 1 2 3 4 5 6 7 and 8th பொசிஷன்ல இப்போ ஃபைல் பாயிண்டர் செட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஃபைல் பாயிண்டர் 8th பொசிஷன்ல செட் ஆயிருக்கு. இந்த டைம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 8th பொசிஷன்ல இருந்து நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை அப்டேட் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபைல் கிளாஸ் அப்படிங்கிற கண்டென்ட்டை எடுத்துட்டு we are going to write C programming. ஸோ நமக்கு ஸ்ட்ரிங் எப்படி இருக்கும்னா this is C programming அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து ஃபைல்ல இருக்கணும். அதுக்காக நான் 8th பொசிஷன்ல ஃபைல் பாயிண்டரை செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் fputters அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமா C programming அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை ரைட் பண்றேன். ஸோ இப்போ எனக்கு ஃபைல்ல என்ன கண்டென்ட் இருக்கும்னா this is C programming அப்படிங்கிற கண்டென்ட் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஃபைல் பாயிண்டர் எங்க பாயிண்ட் பண்ணியிருக்கோம்னா இந்த கண்டென்ட்டோட எண்ட் ஆஃப் ஃபைல். ஸோ ஆஃப்டர் அப்டேட்டிங் த ஃபைல், ஸோ நம்ம ஒரு சம் கண்டென்ட்டை ரீரைட் பண்ணியிருக்கோம். ரீரைட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட ஃபைல் பாயிண்டர் எண்ட் ஆஃப் த பொசிஷன்ல இருக்கும். அது என்ன பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம்னா இந்த பொசிஷன் டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பொசிஷனை மார்க் பண்ணி பார்க்கலாம். 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 and the file pointer will be at the end of the file, that is 21st position. இந்த இடத்துல நான் ஃபைல் பாயிண்டரோட பொசிஷனை ftel அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமா டிஸ்பிளே பண்ணி பார்த்தேன்னா இங்க 21 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். தென் rewind அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமா இந்த ஃபைல் பாயிண்டரை நான் இனிஷியல் பொசிஷனுக்கு மூவ் பண்ணியாச்சு. இந்த டைம்ல நான் ஃபைல் பாயிண்டர் பொசிஷனை டிஸ்பிளே பண்ணி பார்த்தேன்னா எனக்கு இந்த இடத்துல 0 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு ஃபைல் பாயிண்டரை மூவ் பண்ணி பார்த்தாச்சு. fseek அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமா நான் சம் கண்டென்ட்டை இன்சர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் rewind அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமா ஃபைல் பாயிண்டரை இனிஷியல் பொசிஷனுக்கு கொண்டு வந்தாச்சு. அடுத்தது நான் இந்த ஃபைல்ல என்ன கண்டென்ட் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு while லூப் மூலமா ரீட் பண்ணி மானிட்டர்ல டிஸ்பிளே பண்றேன். ஸோ நான் ரீட் பண்ணும்போது எப்படி ரீட் பண்றேன்னா இந்த C அப்படிங்கிற கேரக்டர் வேரியபிள் வச்சு ரீட் பண்றேன். இந்த C அப்படிங்கிற கேரக்டர் வேரியபிள் நம்ம ஃபர்ஸ்டே டிக்ளேர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஃபைல்ல உள்ள ஸ்ட்ரிங்ல உள்ள ஈச் கேரக்டரையும் கேரக்டர் பை கேரக்டரா ரீட் பண்ணி அதை மானிட்டர்ல பிரிண்ட் பண்றேன். ஸோ இதை நான் லூப்பிங்ல கொடுத்துருக்கிறேன். எது வரைக்கும் இந்த ஆப்ரேஷன் நடக்கணும்னா until the file pointer reaches the end of file. ஃபைல் பாயிண்டர் அந்த end of the file ரீச் ஆகிறது வரைக்கும். ஸோ இனிஷியலா நமக்கு இப்போ ஃபைல் பாயிண்டர் 0ல நம்ம ரீவைண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ 0th பொசிஷன்ல இப்போ t அப்படிங்கிற வேரியபிள் இருக்கு, Cல ஸ்டோர் ஆகும். end of the file ஆன்னு பார்க்கும், நோ. அப்போ printf அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் மூலமா அந்த t வந்து நமக்கு மானிட்டர்ல டிஸ்பிளே ஆகும். தென் ஃபைல் பாயிண்டர் இன்க்ரிமெண்ட் ஆகும். தென் h அப்படிங்கிற வேரியபிள் Cல ஸ்டோர் ஆகும். தென் end of the file ஆன்னு செக் பண்ணும், நோ, ஃபைல் பாயிண்டர் இஸ் நாட் end of file. தென் C அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிருக்கணும், தட் இஸ் h அப்படிங்கிறது மானிட்டர்ல பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி ஃபைல் பாயிண்டர் அதோட end of the file
ரீச் ஆகுறது வரைக்கும் நமக்கு மானிட்டரில் அந்த ஃபைலில் உள்ள கண்டென்ட் ரீட் ஆகி டிஸ்பிளே ஆகும். தென் ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம், ரிட்டர்ன் வேல்யூ கொடுத்து ப்ரோக்ராமையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு அவுட்புட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம வேரியஸ் சிச்சுவேஷனில் அந்த ஃபைல் பாயிண்டர் என்னென்ன பொசிஷனில் இருக்குன்னு பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ இனிஷியலாக திஸ் இஸ் ஃபைல் கிளாஸ் இருந்தது, அப்போது நமக்கு ஃபைல் பாயிண்டர் 18th பொசிஷனில் இருந்தது. தென் ஃபைல் பாயிண்டரை fseek அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம 8th பொசிஷனில் மூவ் பண்ணிவிட்டு அதில் சம் கண்டென்ட்டை மாடிஃபை பண்ணோம். மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் ஃபைல் பாயிண்டர் 21 அப்படிங்கிற பொசிஷனில் இருந்தது. தென் ரீவைண்ட் அப்படிங்கிற ஆப்ரேஷன் மூலமாக ஃபைல் பாயிண்டரை இனிஷியல் பொசிஷனுக்கு செட் பண்ணோம். அப்போது நமக்கு ஃபைல் பாயிண்டர் 0 அப்படிங்கிற பொசிஷனில் இருந்தது. தென் லாஸ்ட்டு ஃபைலில் உள்ள கண்டென்ட்டை while லூப் மூலமாக நம்ம ரீட் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும். தட் இஸ் திஸ் இஸ் சி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். தேங்க்யூ.